ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஆன் பவுல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு. இங்கே சால்மன் ஃபிஷ் வந்து ஒரு ஸ்லைஸே பாருங்கள், இப்படி தான் தடிப்பாக இருக்கும். $6-7 போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பெப்பர் சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிடணும். அடுத்து 2 காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பீன்ஸையும் ப்ரோக்கோலியும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க, டிக்கா சாஸ், ஹோம்மேட் சாஸுங்க. அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு சைடு. இப்போது பவுலை அசம்பிள் பண்ண வேண்டியதான். வேக வச்ச பாஸ்மதி ரைஸ், அது மேலே வந்து க்ரில் பண்ண ஃபிஷ்ஷு, மேலே நம்ம பண்ண டிக்கா சாஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும் எவ்வளோ வேணுமோ. பக்கத்தில் வேக வச்ச அந்த ப்ரோக்கோலி, பீன்ஸு, லெட்டூஸ் கொஞ்சம், வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சோன்னா ஃபிஷ் ஆன் பவுல் ரெடிங்க. ஹெல்த்தியான பவுலுன்னு சொல்லிக்கலாம். இந்த ஃபிஷ் ஆன் பவுல் ரெசிபியோட ஃபுல் வீடியோ வேணும்னா ராதிமா கிச்சன் சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்திருக்கும். ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.